அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 6ல் பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினாக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மை இழப்போம் பகுதியில் பலவுள் தெரிக. ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் அறிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடும் அதிகாரம். இதற்கான விடை மடியின்மை. 2. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் எது? இதற்கான விடை இரச்சனிய யாத்திரிகம். 3. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? எச்.ஏ. கிருட்டிணனார். புறநானூற்றை முதன்முதலாக அச்சில் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதர். சோழ நாட்டில் இறக்குமதி பொருள்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. அடுத்து குருவினா, அதாவது பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள். ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும். அதுபோன்றே காலத்தினை உணர்ந்து சரியான விதைகளை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் விதைத்து பாதுகாத்து வந்தால் நல்ல பலனை பெறலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். பருவநிலை மாற்றங்களை அறிந்து எந்த பருவத்தில் எதை பயிர் செய்தால் விளைச்சல் கைகூடி வரும், உழைப்புக்கு பலன் கிட்டும் என்பதை தெரிந்து பயிர் செய்ய வேண்டும். உரிய நேரத்தில் உழுதல், விதைத்தல், நீர் பாய்ச்சுதலை நெறிப்படுத்துதல், உரிய காலத்தில் அறுவடை செய்தல், சேமித்தல், பாதுகாத்தல் என்னும் செயல்களை செய்தால் பயன் விளையும். ஆகவே அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியவற்றை சரியாக நேர்த்தியாக செய்ய நேர மேலாண்மை மிக மிக அவசியம். இந்த 3 பாயிண்ட் கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? இதற்கான விடை பக்க எண் 138 இருக்குது. பார்க்கலாம். பக்க எண் 138 பாடலின் பொருள் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். கீழே புகழ் கிடைக்கும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள், ஆனால் உலகம் முழுவதும் கிடைப்பதாக இருந்தாலும் பழிவரும் செயல்களை செய்யார். இந்த 2 பாயிண்ட்டையும் விடையாக எழுதிக்கலாம். முன்னாடி தமிழர்கள் கூட நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அதாவது தமிழர்கள் அப்படின்னு கூட சேர்த்து, தமிழர்கள் புகழ் கிடைக்கும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள், உலகம் முழுவதும் கிடைப்பதாக இருந்தாலும் பழிவரும் செயல்களை செய்யார். இதை எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வேறு மாதிரி கொடுக்குறேன். ஒரு வாக்கியமாக எழுதணும் அப்படின்னா விடை எந்த மாதிரி எழுதிக்கிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழர்கள் புகழ் வருமெனில் தன் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வருமெனில் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை விடையை எழுதிக்கிங்க. அடுத்து, இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? இதற்கான விடை பக்க எண் 136 இருக்குது. பக்க எண் 136 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது இதில் மக்கள்னு ஆரம்பிக்கும். இதில் இருந்து மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, இது என்னே என்பர். வானம் இடிந்து விழவில்லையே, இது என்னே என்பர். கடல் நீர் வற்றி போகவில்லையே, இது என்னே என்பர். மேலும் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதிப்பதும் ஏனோ என்று புலம்பினார்கள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு விடை கொடுக்குறேன், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இறைமகனாரின் இன்னலை கண்ட மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இந்த உலகம் இன்னும் பிளந்து வெடிக்கவில்லையே, வானம் இன்னும் இடிந்து விழவில்லையே, கடல் நீர் இன்னும் வற்றி போகவில்லையே, ஏன் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதிக்கிறதோ என்று கூறி புலம்பினார்கள். இந்த மாதிரி நீங்கள் விடை எழுதிக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து, பொருண்மொழி காஞ்சித்துறையை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 138 இருக்குது. பார்க்கலாம். அதாவது துறை பார்த்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை இருக்கும். அது கீழே மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சித்துறையாகும். இந்த 3 வரியை எழுதிக்கலாம். 4வது கேள்விக்கான விடை. அடுத்து சிறுவினா, வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 131 இருக்குது. பார்க்கலாம். பக்க எண் 131 வேளாண் மேலாண்மைன்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறத அதை பற்றி ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். வேளாண்மையிலும் மேலாண்மை கூறுகள் உண்டு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல், அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை தொழில் செழிக்கும். இது வரல எழுதிக்கிங்க. முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி, ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையென ஓர்மின் இடம் சுட்டி பொருள் விளக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். முதல்ல நம்ம இடம் எழுதிக்கலாம். இரச்சனிய யாத்திரிகம் என்னும் நூலில் கொடியவர்கள் இறைமகன் மீது பகை கொண்டு
அவருக்கு இழிவான செயல்களை செய்தனர். அப்போது இறைமகனின் நிலையை நூலாசிரியர் கூறுகையில், ஈசன் மகனின்றனர் ஓர் ஏழையென ஓர்மின் என கூறினார். பொருள் எந்த உதவியும் பெற இயலாத ஏழை ஒருவனைப் போல் இறைமகன் அமைதியுடன் நின்றார். இதனை எண்ணி பாருங்கள். விளக்கம்: பகைவர்கள் இறைமகனை கயிற்றால் கட்டும்போது அதற்கு அவர் உடன்பட்டு நின்றார். தமக்கு இழிவான செயல்களை செய்யும் இம்மனிதர்கள் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக இரக்கப்பட்டு அன்பு என்னும் உறுதியான கட்டிலிருந்து விடுபட முடியாமல் எந்த உதவியும் பெற இயலாத ஒரு ஏழையைப் போல் அமைதியுடன் நின்றார். இதை எண்ணி பாருங்கள் என்கிறார் ஆசிரியர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, 3வது கேள்வி. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை குறிப்பிடுக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். அதாவது பழி நீங்கி புகழோடு வாழ்பவரே வாழ்பவர் ஆவார், புகழின்றி பழியோடு வாழ்பவர் வாழாதவரே ஆவார். இந்த குறள் எழுதிக்கலாம். அடுத்து, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். உலகம் அஞ்சும் செயல்களுக்கு தான் அஞ்சாமல் இருப்பது அறியாமை, உலகம் அஞ்சும் செயல்களுக்கு அஞ்சுவது அறிவுடையார் செயல். இந்த 2 குறளை நம்ம எழுதிக்கலாம். இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக எழுதணும்னா, பிறருக்காக உழைப்பவர்கள்னு போட்டு இந்த மாதிரி கூட விடை எழுதிக்கலாம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த குறளை எழுதிக்கலாம். பழி புகழை பிரித்து ஏற்பார்கள். இதற்கு என்ன குறள்னா, வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வர், இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். இந்த மாதிரி கூட நீங்கள் விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, உண்டால் அம்ம என தொடங்கும் புறநானூற்று பாடல் பொதுவியல் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. இதற்கான விடை பார்க்கலாம். முதல்ல திணை இலக்கணம் எழுதிக்கலாம். அதாவது வெற்றி முதல் பாடான் வரையுள்ள 9 திணைகளில் கூறப்படாத செய்திகளை கூறுவது பொதுவியல் திணையாகும். அடுத்து சான்று, உண்டால் அம்மை என தொடங்கும் இளம்பெருவழுதியின் புறநானூற்று பாடல். அடுத்து விளக்கம் எழுதணும். பண்டைய தமிழர்கள் தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்திரனுக்குரிய அமிழ்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ண மாட்டார்கள், யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டார்கள், சோம்பலின்றி செயல்படுவார்கள், அஞ்ச வேண்டிய செயல்களுக்கு தாமும் அஞ்சி நடப்பார்கள், புகழ் வரும் எனில் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வரும் எனில் உலகமே கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளன்னு ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இத்தகைய தன்மை உடையவர்களால் தான் உலகம் இன்றளவும் இயங்கி வருகிறது என்ற பொதுவான செய்திகளை எடுத்து கூறுவதால் மேற்படியான பாடல் பொதுவியல் திணைக்கு உரியதாக அமைகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நெடுவினால் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். முதல்ல நம்ம 300 எழுதிக்கலாம். மனித மனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்கத் தொடங்கிவிட்டது. புராதன மனிதனிடம் குறித்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் மேலாண்மை இயல்புகளையுமே அவனை இயற்கையோடு ஏயவும் இடர்களை தாண்டி நீடிக்கவும் உதவின. அதாவது இந்த பாடப்பகுதியில் பக்கம் 130 எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் நம்ம முன்னுரையாக கொடுத்துருக்கோம். மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் செயல்பட தொடங்கிவிட்டது. புராதன மனிதனிடம் குறித்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளும் அவனை இயற்கையோடு ஏயவும் இடர்களை தாண்டி நிலைக்கவும் உதவின. இப்பண்பின் மூலம் அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. இது வரலும் கூட நீங்கள் புத்தகத்தை பார்த்து கூட எழுதிக்கலாம், முன்னுரையாக எழுதிக்கலாம். அடுத்து நிர்வாக வேளாண்மைன்னு இருக்கும். நிர்வாக மேலாண்மையின் தலைப்பு போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்பதை அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை நாளடியார் கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படைவர் என கூறுகிறது. இது பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்திலேயே இருக்குது. புத்தகத்தில் 132வது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நிர்வாக வேளாண்மை. அதே மாதிரி தான் தலைப்பு போட்டு இங்கே இருக்குது. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் திறமைசாலிகள் யார் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு வகை அறிவு. நாளடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. எப்படி கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். நிர்வாக மேலாண்மையின் தலைப்பு போட்டு அது கீழே இதை எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்வழி கூறும் நிர்வாக மேலாண்மை. ஒருவன் தன் வருவாயை விட அதிக செலவு செய்தாலோ அல்லது கடன் வாங்கினாலோ தன்மானத்தையும் சொந்த புத்தியையும் இழந்து விடுவான் என்பதையே. ஆனால் முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போனான் என்கிறது நல்வழி என்னும் அறநூல். அதாவது 2வது தலைப்புக்கு இதுவும் புத்தகத்திலே தான் இருக்குது. இதை கூட நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். இந்த குறள் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன இந்த இது இருக்குல்ல,
இந்த குறள் 4 வரிகளை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும், வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்திய வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான் போட்டு ஔவையார் நல்வழி இந்த 4 வரிகள் எழுதிட்டு என்ற நிதியை கண்டபடி கையாளுபவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து முடிவுரை. நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும், அதே வெற்றிக்குரிய வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும் என நிர்வாக மேலாண்மை வழியாக இறையன்பு கூறுகிறார். இந்த இடத்துல வாலியாகன்றுச்சு, வழியாக மேலாண்மை வழியாக இறையன்பு கூறுகிறார். முடிவுரை இந்த மாதிரி எழுதிக்கிங்க. மற்றதெல்லாம் புத்தகத்திலே இருக்கும், பார்த்து நீங்கள் இந்த மாதிரி தலைப்பு போட்டு எழுதிக்கிங்க. சரியா? அவ்வளோதான். அடுத்து 2வது நெடுவினா பாருங்கள். எச்சிய கிரீட்டினனார் கிறித்தவ கம்பரை என்பதை பாடப்பகுதி வழி நிறுவுகான் இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கும் முதல்ல முன்னுரைன்னு போட்டுட்டு, தன் மகனும் மருமகளும் பேர குழந்தை தவிக்க விட்டு சென்ற பிறகு ஆறுமுகம் பொறுப்பு மிகுந்தவராக வயதான காலத்திலும் சரி. இது 3வது கேள்விக்கான விடையுமா 2வது கேள்விக்கான விடையை பார்க்கலாம். 2வது கேள்விக்கான விடை இங்கே இருக்குது, இதை தான் எழுதணும். அது 3வது கேள்விக்கான விடை, அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முன்னுரை போட்டுக்குங்க. தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்தியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் எச்சிய கிரீட்டினனார். இவர் தம் தந்தை கம்பராமாயண தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுவார். இதுவே அவருக்கு கம்பராமாயணம் போல தாமும் காப்பியம் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுத்தது. அடுத்து ரச்சனைய யாத்திரிகம் தலைப்பொருட்டு. இவை தமிழாசிரியராக பணியாற்றிய காலத்தில் இவர் ஆற்றிய சமய பணியும் தமிழ் பணியும் மிகச் சிறப்பானவையாகும். கம்பரை போல தாமும் ஒரு காப்பியம் படைக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு எழுதியதே ரச்சனைய யாத்திரிகம். இது கம்பரின் இராமாயணத்தை போன்று சந்தநயங்களுடன் எழுதப்பட்டுள்ளது. கம்பர் தம் கருத்தை தெளிவாக சொல்வது போல் இவரும் தம்முடைய ரச்சனைய யாத்திரிக நூலில் இறைமகன் பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார். காப்பிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பரை போல் இவரும் தாம் இயற்றியுள்ள ரச்சனைய யாத்திரிக பாடலில் உரிய தொடைநயங்களை பயன்படுத்தியுள்ளார். கம்பராமாயணத்தில் காண்டம் அமைந்திருப்பது போலவே இதுவும் ஆதிபருவம், குமாரப்பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனைய பருவம் என்று அமைந்துள்ளது. கம்பரை போலவே எச்சிய கிரீட்டினனாரும் ஓமை பயன்படுத்தியுள்ளார். கம்பரை போலவே அந்தந்த சூழலுக்கு ஏற்ப சந்தநயமுடைய பாடல்களை இயற்றியுள்ளார். மக்கள் புலம்பல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடலில் என்கொள் என்ற சொல்லை ஒவ்வொரு அடியின் முதல் சீரிலும் அமைந்துள்ள கவிநயம் கிரீட்டினனாரின் தமிழ் திறமைக்கு சான்றாகும். அடுத்து கம்பர் வடமொழி காப்பியமான இராமாயணத்தை தமிழ் மரபுக்கு ஏற்ப தமிழில் பாடி பெருமைப்படுத்தினார். எச்சிய கிரீட்டினனார் ஆங்கில நூலை தழுவி இயேசு பெருமானின் வாழ்வை தமிழில் ரச்சனைய யாத்திரிகம் என படைத்தார். கம்பர் பாடல்களைப் போல கிரீட்டினனார் பாடல்களும் எளிதில் கற்கும் வகையில் பாடப்பட்டுள்ளமையால் எச்சிய கிரீட்டினனாரை கிறித்தவ கம்பர் என கூறல் பொருத்தமானதே. அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். கம்பரின் பாடல்கள் மரபு கவிதையாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக தமிழறிந்தோர் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். அதுபோலவே கிரீட்டினனாரின் ரச்சனைய யாத்திரிகமும் அமைந்துள்ளது. கம்பனை கற்க இனிமை அதிகமாவது போல கிரீட்டினனாரின் ரச்சனைய யாத்திரிகமும் அமைந்துள்ளது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து 3வது நெடுவினா பாருங்கள். கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இதற்கான விடைதாமா இது. முன்னுரை எழுதிட்டு, தன் மகனும் மருமகளும் பேர குழந்தை தவிக்க விட்டு சென்ற பிறகு ஆறுமுகம் பொறுப்பு மிகுந்தவராக வயதான காலத்திலும் அந்த குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் மிகுந்தவராக காணப்பட்டார். குழந்தை என்ன பாவம் செய்தது என்ற சிந்தனை அவரிடம் இருந்தது. அடுத்து மருத்துவமனையில் வெளிப்பட்ட மனிதநேயம்னு போட்டுட்டு, அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக குழந்தை அழுது கொண்டிருந்தாலும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் குழந்தையை தோளில் போட்டபடி நின்ற போதும் ஆறுமுகம் கொஞ்சமும் மனம் தளரவில்லை. குழந்தையை விரைவாக மருத்துவர் பார்த்துவிட வேண்டும் என்றே விரும்பினார். வயதான முதியவர் இறந்ததற்கான அழுகுரல் கேட்டதும் அவருக்கு அவர் மகனின் நினைவு வந்தது. வருத்தம் மேலிட்டாலும் இந்த வாரிசுக்காகத்தான் வாழ வேண்டும் என்று பொறுமையுடன் வரிசையில் நின்று மருத்துவரை சந்திக்கிறார். மருந்து கடை ஊழியருடன் பேசிய பேச்சு. அடுத்த தலைப்பு போட்டுக்குங்க. மருத்துவர் குழந்தையை பரிசோதித்துவிட்டு சாதாரண காய்ச்சல் என்று கூறி மருந்து எழுதி கொடுத்த சீட்டை மருந்து கடைக்காரர் பாபுவிடம் கொடுத்து, எப்படியாவது இக்குழந்தை வாழ வேண்டும், என் ஆசையும் அதுதான். குழந்தைக்காக நானும் உயிருடன் இருக்க ஆசைதான். என்ன செய்ய முடியும், என் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்று அவர் கூறும் இடத்தில், தான் இறந்தாலும் குழந்தை மனநிறைவோடு நீண்ட நாள்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கும் மனிதநேயத்தையும் அவரது பொறுப்புணர்வையும் அறியலாம். அடுத்து குழந்தையை தத்து கொடுத்தல். பாபு ஏற்கனவே கூறியபடி குழந்தையை தத்தெடுக்க வந்தவர்களின் முகத்தை பார்த்ததும் ஆறுமுகத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்களின் முகங்களில் காணப்பட்டது ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் ஆறுமுகத்திற்கு ஆறுதலாக இருந்தன. தன் பேர குழந்தை பாதுகாப்பான இடத்திற்கு தான் செல்கின்றது என்ற மகிழ்ச்சியும் இருந்தது. உயிர் தந்த மனிதநேயம். அடுத்து தத்தெடுக்க வந்த தம்பதியர்களின் மனிதநேயமே உயர் பண்பாகும். அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். குழந்தையை பிரிந்து நாம் தான் எப்படி இருக்கப் போகிறோமோ என்று ஏங்கிய ஆறுமுகத்திற்கு ஆறுதலாக இருந்தது தத்தெடுக்கும் ஆண் பேசிய பேச்சு.
உயிர் நேயத்தின் உயிர் மூச்சாக இருந்தது. நீங்களும் எங்களுடன் வந்துடுங்கய்யா என்ற வார்த்தையில் அடங்கி போனது கோடைமலை. மனிதம் கொண்டாட வேண்டிய மனிதநேயம். இவ்வுலகில் பிறக்கின்ற எல்லோரும் உறவுகளுடன் இருக்க வேண்டும். ஏதிலி குழந்தையை தத்தெடுத்த தம்பதியினர் குழந்தை பிரிந்தால் ஆறுமுகம் தனிமையானவர் என்பதை உணர்ந்து அவரையும் சேர்த்தே தத்தெடுத்து அனாதை என்ற சொல்லை அகராதியிலிருந்து அளிக்கும் உயிர்நேய பண்பை கோடைமலை கதை மூலம் உணர முடிகிறது. அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். மனித நேயம் இன்னும் மண்ணில் வாழ்கின்றது என்பதற்கு சாந்தா தத் எழுதிய கோடைமலை மிகப்பெரிய சான்றாகும். பிற உயிர்களுடன் கொள்ளும் மனிதநேய பண்பை நாமும் வளர்த்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.